என்னாச்சு என்னாச்சு? நில்லுங்க. யார் நீங்க? நான் சந்துரு, பிகாம். யாரா இருந்தா எனக்கு என்ன? தள்ளி நில்லுங்க. நீங்க எடுக்கடி முள்ள. ஏய், கிட்ட வந்தீங்க தொலைச்சிடுவேன். முள்ள சரியா எடுக்கலனா கனமாயி செப்டிக் ஆயி மேல மேல போய் கடைசில உயிரே போயிடும். எவ்வளவு பெரிய படி படிச்சுட்டு வந்திருக்க? விளையாடுறீங்களா? தலை உட்காரு. காலை நீட்டு. உயிர் போயிடுமா மேடி? அப்ப நீங்களே எடுங்க. என்னங்க சுத்தமா உட்கார்ந்துட்டீங்க? மணிக்கணக்கா முள்ள எடுக்க போறீங்களா? இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். முள்ளாச்சே முள்ளு. போச்சு போச்சு எல்லாம் போச்சு போச்சு. முள்ளு முள்ளு மேஸ்திரி. தம்பி இதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. நீங்க முழுசா மெட்ராஸ் போய் சேர மாட்டீங்க. என்ன மேஸ்திரி? என்ன மேஸ்திரியா இந்த மாதிரி ஜாதிகார பொண்ணோட கைய பிடிக்கிறீங்க, காலை பிடிக்கிறீங்க? அது இல்ல மேஸ்திரி, பாவம் அந்த பொண்ணு கால்ல முள்ளு குத்திருச்சு எடுத்தேன். நீங்க ஏன் அந்த முள்ள எடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். தம்பி இந்த மாதிரி ஜாதிகார பொண்ணோட கால்ல முள்ளு குத்திச்சுன்னு வைங்க, வெளியூருக்காரங்க நம்ம தொட்டு எடுக்க கூடாது, கொண்டுகிட்டே போகணும்னு விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா சட்டம் அப்படி. என்ன மேஸ்திரி? என்ன மேஸ்திரி? வெங்காய மேஸ்திரி. தம்பி இந்த ஊர் கட்டுப்பாட்டை பத்தி உங்களுக்கு தெரியாது. அம்மா இருங்க இருங்க. அதாவது இந்த ஊர் ஜாதிகார பொண்ணு மனசுடைஞ்சு ஆத்தல குதிச்சு தற்கொலை பண்ணிக்குதுன்னு வைங்க. ஐயோ இருங்க தம்பி. அம்மா வெளியூருக்காரங்க நாம அந்த பொண்ணை தொட்டு தூக்க கூடாது, ஆத்தோட போட்டுன்னு விட்டுற வேண்டியதான். ஐயோ அப்பாடி. என்ன ரெண்டாவது சட்டம் பிடி. என்ன இது அக்கிரமமா இருக்கு? அக்கிரமமா? இளரத்தத்துல பேசுறீங்க தம்பி. பயங்கரமான கதை ஒண்ணு. ஞாபகப்படுத்தி சொல்லு. தம்பி தம்பி கதை ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரியான ஜாதிக்கார பொண்ணு பேரு ஜானகி. அந்த பொண்ணு கிட்ட வெளியூருக்கார பழக ஆரம்பிச்சான். அவ்வளவுதான், அடுத்த நாள் ஒரு காலை வெட்டிவிட்டானுங்க. பாவம் அந்த பையன் இப்ப விந்தி விந்தி நடக்கிறான். ஏன் தம்பி தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு அந்த விந்தல் தேவையா? இந்த கட்டுக்கதைய என்ன நம்ப சொல்றீங்களா? கட்டுக்கதையா? நான் சொல்றது கட்டு. மேஸ்திரி, வெள்ளக்காரல முதலாளி வீட்டுக்கு வந்திருக்கிற பையன் யாரு? வெள்ளக்காரல வந்திருக்காரு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். பையன் எப்படி, நல்ல மாதிரியா இல்ல? பையன் ரொம்ப நல்ல மாதிரிங்க. வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது, அதுக்காக வாயில விரல வைக்காதீங்க. ஏன்னா நான் வச்சது இல்ல. ஆமா எது கேக்குறீங்க? நம்ம ஊரை பட்டணம்னு நினைச்சுக்கிட்டு கார்ல சர்ரு புரண்டு போறதும் வரதும், நம்ம பொண்களை பார்த்து சிரிக்கிறதும் ரொம்ப தப்பாச்சுங்களே. நீ அவங்க கூட சுத்துறியா? நான் எங்க அவரோட சுத்த போறேன்? அவர் ஐயா வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி. அவர் கேட்ட கேள்விக்கு டான் டான் பதில் சொல்வேன். அவர் இது ஆறான்னு கேட்பாரு, ஆமாங்க இதுக்கு பேரு ஆறுதான். இது மலையான்னு கேட்பாரு, ஆமாங்க எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி போ. உன் முதலாளி கிட்ட போவானான்னு பாக்குறேன், அவங்கிட்ட சொல்லி வை. சொல்றேன். என்ன என்ன என்ன? மறுபடியும் சொல்றேன், அவன் அங்க நின்னா இங்க நின்னான்னு தெரிஞ்சது ஒன்ன தொலைச்சிருவேன். சரி என்ன தொலைது? தம்பி என்னங்க தம்பி, என்ன அள்ளி கார்ல போட்டு வந்துட்டீங்க? பேச்சு துணைக்கு ஆள் வேண்டாமா? அது வாஸ்தவம் தான். எங்க முதலாளி, அதாவது உங்க ஃப்ரெண்டு தியாகோட அம்மா எங்க வர்றாங்க, அவங்களுக்கு சதா கொஞ்சிக்கிட்டே இருக்கணும், இல்ல நெருக்கமா பேசணும். இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும்? அப்பப்ப ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பேன். தம்பி என் முதல்ல கூட முடியல, என் சம்சாரம் போயிட்டா. ஐயோ பாவம், அவ்வளவு சின்ன வயசுலயா? தம்பி நீங்க நினைக்கிற போயிட்டா இல்ல, இன்னொருத்தனோட போயிட்டா. அன்னில இருந்து எனக்கு கல்யாண ஆசையை விட்டு போச்சு. ஆனா என் முதலாளி தம்பதிகளை பார்த்ததுக்கு அப்புறம் லேசா ஒரு சபலம். 35 வயசுல ஒரு பொண்ணு, டீச்சர் அம்மா, விதவை, அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். யோ நீ கூட பரவாயில்லையா? ஆனா தம்பி உங்களை மாதிரி இல்லனா, அந்த பொண்ணை கோயில கூட்டிட்டு போய் இந்த ஊர் ஜாதிக்கார பொண்ணு இல்ல வெளியூர்கார பொண்ணு தானே சத்தியம் வாங்கிட்டு அப்புறம் தாலி கட்ட போறேன். ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? உங்களுக்கு என்ன தம்பி விளையாட்டா இருக்கு? தம்பி அந்த நித்யா புத்தியா அந்த வகைரா வச்ச அந்த பையன் ஒருத்தன் வாஞ்சின்னு பேரு, என் சட்டையை பிடிச்சுக்கிட்டான். யோ மேஸ்திரி, வெள்ள வண்டியில ஒரு பையன் முதலாளி வீட்டுக்குள்ள வந்தானே, அந்த பையன் யாரு? அவனோட சேர்ந்து நீ சுத்துறாம உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு மிரட்டிட்டு போறான். தம்பி தம்பி நமக்கு இருக்கு தம்பி மெட்ராஸ் இல்லாத பொண்ணுங்களா, 16 வயசுல இருந்து சைஸ் வாரியா பொண்ணுங்க இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு செட்டப் பண்ணேன். நமக்கு ஏன் தம்பி வம்பு? ஆமா தம்பி, இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்? அர்ச்சனா ஹார்லிக்ஸ் பாட்டில் வேணும்னா வாங்கிட்டு போயிடுவோம். அது வாஸ்தவம் தான். எக்ஸ்கியூஸ் மீ,
ஹார்லிக்ஸ் இருக்கா? 1 minute. மெட்ராஸ் தம்பி, சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது. அது வராம இருக்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை வாங்கி கூட. ஏன் இது ஹாஸ்பிட்டலா? ஆள பாரு. அது வரால, வந்துட்டா வந்துட்டா. தம்பி ஒதுங்கு 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 ஒதுங்கு. யோ என்ன வண்டியிலே படிச்சு படிச்சு சொன்ன கேட்டீங்களா? அங்க பாக்காதீங்க, அங்க பாக்காதீங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அங்க பாக்காதீங்க. ஹார்லிக்ஸ் வேணுமா வேணாமா? வேணும் வேணும். இப்பதான் நல்ல புள்ள. தம்பி எங்க பார்த்து என்ன செய்ய பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சோடா கலர்ல என்ன இருக்கு? முதல்ல போங்க. முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் வாங்க போறீங்களா தம்பி? அதான பார்த்தேன். உங்களுக்குன்னு வாட்டமா கண்ணாடி வச்சிருக்கான். சந்துரு, உங்க காரை வெளியில பார்த்தேன், அதான் உள்ள ஓடி வந்துட்டேன். ஒரு இடம் விட மாட்டீங்களே. இதுங்க ரெண்டுத்துக்கு நான் தான் உள்கைன்னு என்ன வெட்ட போறானுங்க. Would you show that? Sir? ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கியாச்சு. அந்த பொண்ணு அவன் அப்பவே போயிட்டா. அப்பாடா, வாங்க போலாம். தம்பி நல்ல வேலை தம்பி. அந்த பொண்ணு எங்க நம்மளோட வந்துடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ தம்பி தம்பி, இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த பொண்ணுக்கு என்ன துணிச்சல் இருந்தா நம்ம பின்னாலே ஏறி வந்துட்டு நம்மளே கரெக்டா பண்ணுது. தம்பி இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். மரியாதையா வண்டியை நிறுத்து, என்ன இறக்கி விட்டு. நாளைக்கு பிளான்டேஷன் ஒர்க்கு ஆளெல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சுல்ல? ஒரு நாளைக்கு 60 பேர் வேலை செய்யறாங்க. அதுல 59 பெண்கள், ஒரே ஒரு ஆண். அந்த ஆண் நீதானோ? தப்பா நினைக்காதீங்க. இந்த பயலுல விட்டு அரட்டடிப்பாங்க. பொண்கள்னா பொறுப்பா வேலை செய்வாங்க. அதுல எனக்கு ஒண்ணு இல்லைங்க. ஆமா, மேற்க நம்ம தோட்டத்துல என்ன பயிரிட போற? அதுல பாருங்க, இந்த உருளைக்கிழங்க போடலாம்னா மக்கி போயிடுதுங்க. கேபேஜ் போடலாம்னா பூச்சி எல்லாம் அரிச்சிடுதுங்க. எங்க இப்படி செஞ்சா என்னங்க? பேசாம இந்த சீசன்ல அந்த பூமிக்கு ரெஸ்ட் விட்டுலாமே. உனக்கு பர்மனண்டா ரெஸ்ட் கொடுத்தாதான் என் எஸ்டேட்டே உருப்படும். எதுக்கும் அதை யோஜனை பண்ணி செய்யுங்க. ஏங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா சட்டுப்புட்டுன்னு கேளுங்க. ரொம்ப குளிருது. ஆமா, கோடவுன்ல சல்பேட் உர மூட்டையெல்லாம் ஸ்டாக் இருக்குல்ல? ஐயோ ஐயோ, நம்ம கூலி ஆளுங்க அதை காய்ச்சி குடிச்சுட்டானுங்க. ஆனா நான் ஒண்ணு கலந்துக்கலீங்க. குடிச்சா கூட தப்பு இல்லைங்க. குடிச்சிட்டு வந்து என்னடா உன் முதலாளி, பொல்லாத முதலாளி, அள்ளி கொடுத்துட்டான், கண்ணா அப்படின்னு திட்டாங்க. எஜமா விசுவாசம் மனசு கேட்கல, சொல்லிவிட்டு. ஏன் மேல தண்ணி விழுதுல? நடந்து தொலையா. நீங்க தானே ஒழுங்கா ஒரு இடத்துல நின்னு பதில் சொல்லி சொன்னீங்க. நின்னுட்டேன். சரி வேலைக்கு போய் பாரு. அம்மா அம்மா, அந்த பைப் எப்படி தரீங்களா? ஏ பாதி நனைஞ்சிட்டேன். முழுக்க இங்கேயே குளிச்சுட்டு போயிடலான்னு ஒரு அபிப்பிராயம். போயா நீ. அம்மா டிஃபன் ரெடி. யாஹூ, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. சந்துரு, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அர்ச்சனா, என் பெல்ட் கொண்டா. கொண்டா, நானே போடுறேன். இது என்ன புது பழக்கம்? சந்துரு வந்திருக்கான்ல. மத்தவங்களுக்காக என் பழக்கத்தை மாத்திக்க நான் ஒண்ணும் தயாரா இல்ல. அர்ச்சனா சொல்றது இல்ல. என்ன இது? நானே போடுறேன். பரவாயில்ல, வாடா. நாங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யம். எனக்கு சரியா பெல்ட் போட்டுக்க வராது. வழக்கமா இவதான் போட்டு விடுவா பெல்ட். இத பாரு சந்துரு, ஹஸ்பண்ட் வைஃப்க்குள்ள எந்த ஒளி மரம் இருக்க கூடாது. இதுதான் எங்க பாலிசி. நாங்க 2 பேரும் எப்பவும் ஃப்ரீயா தான் பழகுவோம். ஆனா ஓவரா போக மாட்டோம். That's good. I like it. நாங்க ஃப்ரீயா பழகுறத நீ லைக் பண்றியா? அது இல்ல தியாகு. சரி சரி, வா டிஃபன் சாப்பிட வா. கம். நீ வரலையா? நான் இன்னும் குளிக்கவே இல்லையே. மை காட், இத்தனை நாளா என்கிட்ட சொல்லவே இல்லையா? சந்துரு, இது ஜோக். நாங்க 2 பேரும் இப்படிதான் அடல் சொல்லி ஜோக்க அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருப்போம். நான் கொடுத்து வச்சவன். காசு கொடுக்காம இதெல்லாம் பார்த்து ரசிக்க நல்ல சான்ஸ். ஏய், என்னடா அது? ஓ, உங்க 2 பேரோட அந்யோன்யத்தை பார்த்து ரசிச்சதுல இத மறந்துட்டேன். டேய், என் பிரசன்ட்.
மிஸ்ஸஸ் தியாகு. ஸ்டாப். அர்ச்சனா. ஓகே அர்ச்சனா, இது உங்களுக்கு. நோ, உனக்கு. ஓகே பாபா, உனக்கு. ரொம்ப நல்லா இருக்குடா உன் பிரசன்டேஷன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கப்ளிங்ஸ். லவ்லி சாரி. தேங்க் யூ சந்துரு. தேங்க்ஸ் சொன்னா போதாது, இத நீ கட்டிக்கிட்டு வரணும். உனக்கு பொருத்தமா இருக்கான்னு தியாகு சொல்லணும். என் செலக்ஷனுக்கு அவன் சர்டிபிகேட் கொடுக்கணும். தியாகு, அப்ப வா. என்ன முழிக்கிற? வா ரூமுக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்காவது நீ இப்பதானே சொன்னேன் நம்ம பழக்கத்தை எல்லாம் மாத்திக்க கூடாதுன்னு. பழக்கமா? அதான்டா, நீ புது படம் வாங்கிட்டு வந்தியா? அது வந்து என்ன சொல்லிடுறதா? இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டா முடியுமா? நானே சொல்லிடுறேன். எப்ப புதுப்படம் வாங்கிட்டு வந்தாலும் இவர் தான் எனக்கு கட்டி விடுவாரு. எங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒப்பந்தம். அப்போ இவனுக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாலும் நீதான்? இல்லையே, எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த சான்ஸே தியாகு கொடுக்கறதே இல்ல. என்னாச்சு? கண்ட இடத்துல கிள்றாரு. வா. இது ஏ இல்ல, டபுள் ஏ.